Dear students, welcome our channel. அதுக்கடுத்து இப்போ என்ன போகிறோம் 15வது கணக்கு பார்க்க போகிறோம். பயிற்சி வினா 15 பக்கம் 35 பக்கம் வந்து 35 இப்போ நம்ம முன்ன கடையிலிருந்து ஒரு கணக்கு சொல்லிட்டு படிவம் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம இது அதே போல் செலுத்துக்கு மாடிச்சிட்டு படிவம் பார்க்க போகிறோம். அதுக்கு அதே போல் செலுத்துக்கு மாடிச்சிட்டு எப்படி இதுக்கு பார்த்தோம் ஆப்போசிட்டு மற்ற கடனாளி கணக்கு ஆப்போசிட் எப்படி பார்த்தோம் அதே போல் செலுத்து பெருத்துக்கு மாடிச்சிட்டுக்கு ஆப்போசிட்டு தான் செலுத்துக்கு மாடிச்சிட்டு கணக்கு படிவம். இது ரெண்டும் ஒரே மாதிரி வரும். இப்போ செலுத்துக்கு மாடிச்சிட்டு என்ன பண்ணுங்க இப்போ எப்படி கடனின் கணக்கு பார்த்தோம் அதே போல் தொடக்க இருப்பு அறுவை சைடு இறுதி இருப்பு பட்டு சைடு வரும். ரொக்கம் செலுத்தினா பட்டு சைடு கடனீந்தர் மார்க்ஷீட் மறுக்கப்பட்டதுன்னா பட்டு சைடு. இங்கே வந்து தொடக்க இருப்பு கடனீந்தர் மார்க்ஷீட் ஏற்கப்பட்டதுனாக்கா அங்கே மறுக்கப்பட்டதுன்னா பட்டு ஏற்கப்பட்டதுன்னா வரும். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம இப்போ கணக்கு போட போகிறோம். இப்போ 15வது கணக்கு பாரு ரெண்டுமே கேட்டிருக்காங்க. பின்னர் விவரங்களை மொத்த கொள்முதலை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க பாருங்க. 2015 ஜனவரி 1 அன்று பரப்பட கடனீந்தோர் தொடக்கம் கொடுத்துட்டாங்க. 2018 செலுத்திய மார்க்ஷீட்டு தொடக்கம் கொடுத்துட்டாங்க. கடனீந்தர் தொடக்கம் செலுத்திய மார்க்ஷீட்டு தொடக்கம் கொடுத்துட்டாங்க. கடனீந்தர் ரொக்கம் செலுத்தியது எங்கே பட்டு சைடு வரும். செலுத்திய மார்க்ஷீட் செலுத்தியது செலுத்திய மார்க்ஷீட் பட்டு சைடு வரும். கொள்முதல் திருப்பம் கடன் கொள்முதல் பட்டு சைடு வரும். ரொக்க கொள்முதல் இறுதி இருப்பு ரெண்டுமே கடனீந்தோர் ரெண்டு இறுதி இருப்பு. இப்போ செலுத்திய மார்க்ஷீட் கணக்கு போடலாம். செலுத்திய மார்க்ஷீட் கணக்கு தொடக்க 2018 ஜனவரி 1 மார்க்ஷீட் செலுத்திவார். கீழே செலுத்தி மாற்றி செலுத்தியது செலுத்தி மாற்றி சீட்டு செலுத்தியது ரொக்கம் செலுத்தியது. ரொக்கம் வந்து செலுத்துறோம். ரொக்கம் ரொக்க கணக்கு செலுத்தியது கணக்கு செலுத்தியது பாருங்க. செலுத்தி மாற்றிட்டு ரொக்கம் செலுத்தியது பட்டு சைடு வருது. எவ்வளவு தொகை வந்து 30,000 ரூபாய். இப்போ நான் சொன்னதுல தொடக்க இருப்புங்களும் இங்கே வந்து அறுவை சைடு வரும்னு சொன்னேன். தொடக்க இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு. செலுத்தி மாற்றிட்டு 2018 ஜனவரி 1 2018 ஜனவரி 1 தொடக்க இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது இருப்புக்கு கொண்டு வரும்போது 25,000 25,000. அது கீழே பாருங்க இறுதி இருப்பு போட்டுக்கலாம். செலுத்தி மாற்றி தொடக்க இருப்பு இங்கே போட்டோம். இறுதி இருப்பு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது இங்கே கொண்டு வரப்பட இறக்கப்பட்டது எவ்வளோ கொடுத்துருக்காங்க. மாற்றிட்டு எவ்வளோ 20,000 எவ்வளோ 20,000 கொடுத்துருக்காங்க. அவ்வளோ. அதுக்கு அடுத்து பாரு அதே போல் மொத்த கணக்கு கணக்கு பாருங்க. தொடக்க இருக்கும் போது இருப்புக்கு கொண்டு வர போட்டது போட்டுக்கோ. இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது பற்போல தொடக்க எவ்வளோ 30,000. அதே போல் கடனீந்தோர் செலுத்திய ரொக்கம் அப்போ இங்கே ஒரு ரொக்கம் செலுத்தியது இதான் கடனீந்தோர் ரொக்கம் ரொக்க கணக்கு செலுத்தியது எவ்வளோ 1,20,000 ரூபாய். 1,20,000 ரூபாய். அதுக்கு என்ன கொடுத்தாங்க கொள்முதல் திருப்பம் கொடுத்துருக்காங்க. கொள்முதல் திருப்பம் இங்கே தான் வரும். கொள்முதலுக்கான கொள்முதல் திருப்பம் கொள்முதல் கடன் பொருட்கள் வச்சு அறுவை சைடுனா திருப்பம் வந்து பட்டு செய்வோம். கொள்முதல் திருப்பம் எவ்வளோ 2,25,000 ரூபாய். கொள்முதல் திருப்பம் எவ்வளோ ரொக்க கொள்முதல் கொடுத்தாங்க. கொள்முதல் திருப்பம் 15,000. ரொக்க கொள்முதல் 2,25,000 கடைசியில் தான் வரும். கொள்முதல் திருப்பம் வந்து 15,000. இப்போ செலுத்துக்கை மாற்றிச்சீட்டு ஏற்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. செலுத்துக்கை மாற்றிச்சீட்டு செலுத்தியது அதை எடுத்துட்டோம். இங்கே செலுத்துக்கை மாற்றிச்சீட்டு
ஏற்கப்பட்டது. குத்துறாங்க, தொடக்க கொடுத்துருக்காங்க, அது ஏற்கப்பட்டது. தொடக்க செலுத்துக்கு மாற்றிட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து ஏற்கப்பட்டது வரும். செலுத்துக்கு மாற்றிச்சிட்டு கணக்கு மாற்றிட்டு ஏற்கப்பட்டது. ஷார்ட்டாக போடுறேன். செலுத்தக்கூடிய மாற்று சீட்டு கணக்கு மாற்று சீட்டு ஏற்கப்பட்டது. 25,000 கொடுத்துருவாங்க பாருங்க. ரொக்கம் செலுத்து கொடுத்துருக்கோம் 25,000. இங்கே மாற்றிட்டு இது ஏற்கப்பட்டது. இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். 25,000 இங்கே போடணும். இது கண்டுபிடிக்காம பாரு. இங்கே வந்து 50,000. இதுக்கு வந்து இங்கே எடுத்து அவங்க 50,000. 25,000 கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதுதான் வந்து மாற்றிச்சீட்டு ஏற்கப்பட்டது. இங்கே எழுதியிருக்கும் பாரு. செலுத்துமொழி மாற்றிச்சீட்டு ஏற்கப்பட்டது இந்த தொகை தான். இப்போ இங்கே எழுதுங்க. பற்பல கடனீந்தோர் கணக்கு. பற்பல கடனீந்தோர் கணக்கு செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. இந்த தொகை தான் இங்கே போடுறோம். இந்த தொகை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அப்போ வந்து தொடக்க போட்டுமா, இருப்பு போட்டு இருப்புக்கு எடுக்கப்பட்டது. இருப்புக்கு எடுக்கப்பட்டது. இங்கே எவ்வளோ? 25,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து இருப்பு எடுக்கப்பட்டு 25,000. 25,000. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எந்த சைடு அதிகமாக இருக்குது பாரு. கூட்டு 120, 135, 135, 140, 160, 185 நினைக்கிறேன். 1,85,000 வருது. அப்படியே போட்டுனா பாருங்க. 1,85,000. இதே நேர்கோட்டில் இங்கே எடுத்து எழுது. 1,85,000. இதில் 30,000 போனால் 1,55,000 வரும். உனக்கு 1,55,000. இதான் அது நம்ம கண்டுபிடிக்கிறது கொள்முதல். இன்னும் போட்டோம் அதில் கொள்முதல் கணக்கு கடன். இதை நம்ம கண்டுபிடிச்ச தொகை. இந்த இருப்பு கட்டும் தொகை இங்கே எழுதணும். இருப்பு கட்டும் தொகை அப்படின்னு புரிஞ்சிருக்குங்களா? இன்னும் போட்டோம் அதில் அப்படியே ஆப்போசிட்டு தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் டவுட் இருந்தால் கேளுங்க. பாய். டவுட் இருந்தால் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.